நாம எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னாலோ, இல்ல ஒரு ஜாப் இன்டர்வியூ பாஸ் பண்ணணும்னாலோ, அந்த இடத்துல நமக்கு டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா, நாம அந்த டெஸ்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணி ஆகணும். இதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு நாம நித்திய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கவும் நமக்கு டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்தை ஜெயிச்சு நாம எப்படி நித்திய வாழ்க்கைக்குள்ள போறோம் அப்படிங்கிறது தான். ரோமர் 12:12 பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அப்படின்னு பவுல் சொல்லியிருக்காரு. இது நமக்கு பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் அட்வைஸா இருக்கும். ஆனா நம்ம இது கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருந்து நித்திய வாழ்க்கைக்கு போறதுக்கான ஒரு டெஸ்ட். நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறதுனா என்ன? நம்ம நம்புற ஒரு விஷயம் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட் தாட் தான். நான் கடவுளை நம்புறேன், கடவுள் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை பத்தி யோசிக்காம கடவுள் மேல முழு விசுவாசத்தோட இருக்கிறதா நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில நமக்கு வர சந்தோஷம்தான் நம்மள நித்திய வாழ்க்கைக்குள்ள அதே மாதிரி தான் உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறதுனா நமக்கு வர கஷ்டங்கள், கவலைகள் இதெல்லாம் லைஃப்ல என்ன வேணா வரட்டும், நான் வாட்டுக்கு இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறது கிடையாது. லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய கவலைகள் வரும், நிறைய தடைகள் வரும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையா இருக்கே, இதை தாண்டி நான் எப்படி வருவேன் அப்படின்னு அதுலயே முடங்கி கிடக்காம, என்ன பலப்படுத்துற தேவன் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை இந்த வல்லடிக்கு நீக்கி ரட்சிப்பாருன்னு சொல்லி அவருடைய பலத்தை நம்பி நாம அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர பார்க்கணும். பொறுமையா நிதானமா கடவுளை நம்பி காத்திருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஜெபத்துல உறுதியா தரிச்சிருக்கிறதுனா என்ன? கடைசி வர ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு காரியத்துக்காக நாம ஊக்கமா ஜெபிக்கிறோம், நம்மளோட விண்ணப்பங்களை தேவனிடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்காக நாம இங்க நம்மளால முடிஞ்ச எஃபர்ட்ஸை கண்டிப்பா போடணும். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த கூட்டத்தின் மத்தியிலையும் போய் நுழைஞ்சு இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை தொட்டதுனாலதான் அவங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சு. இந்த 3 விஷயத்தையும் நாம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்ல அதை கரெக்டா பண்ணிக்கிட்டு வந்தோம்னாலே போதுங்க, நமக்கு நித்திய வாழ்க்கை கண்டிப்பா உண்டு. ஆனா இதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்றது? ஒரே ஒரு வழிதான், நமக்கு எல்லாமா இருக்கிற நம்மளுடைய தகப்பனான தேவனுடைய கரத்தை பிடிச்சு அவர் மேல முழு விசுவாசத்தோட நம்மளோட லைஃபை வாழ்றதா. சோதனையை கொடுக்கிறவர் மட்டும் தேவன் கிடையாது, அந்த சோதனையை தாண்டி ஜெயிக்கக்கூடிய பலனையும் கொடுக்கிறவர் தான் நம்ம தேவன். அந்த விசுவாசத்தோட நம்மளோட தேவனை நம்பி நித்திய வாழ்க்கைக்கு நேரான பயணத்தை தொடர்வோமா?